இவன் 5 அடி உயரமுள்ள மனித உருவம் என்று நினைத்தார்கள். இவன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இவன் வெடிப்பான் வெடிப்பான் வெடிப்பான், வெடித்துக் கொண்டே இருப்பான். அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை, இனத்தின் விடுதலை ஒன்றுதான். முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று மிக்க பெருமகனார் ஐயா காப்பா அரவணன் தமிழனின் அடிமை நிலைக்கு சொல்கிற காரணம் போர்க்குணமின்மை, தன்னின பகை. இச்சாதி உயர்ந்தது, இச்சாதி தாழ்ந்தது, இம்மதம் உயர்ந்தது, அம்மதம் தாழ்ந்தது என்று தன்னின பகை. சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம். நீனும் அடிமை நானும் அடிமை. அதில் என்ன உயர்ந்த அடிமை தாழ்ந்த அடிமை கிடையாது. அதை தகர்த்திரு. நான் சொல்றதான் கேட்கணும். அது அம்மா அம்மா சொன்ன மாதிரி தனியா தம்பி கட்சி ஆரம்பிக்கணும். நீ தனியா தம்பி தொடங்க. கட்சியில் நான், கட்சிக்காக நான். இங்கே நில்லு. கட்சியே நான், எங்கே போய் நில்லு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு விடிவு. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஒன்றுதான் என்பதை என் அன்பிற்கினிய அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரின வரலாற்றில் முன் எப்போதும் நிகழாத ஒரு மாபெரும் முன்னகர்வு இக்காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பற்ற பெரும் வீரர்களின் பிள்ளைகள், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனத்தின் மக்கள், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் நிற்க இடமற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு பேரவள சூழலில் எல்லாவற்றையும் சரி செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் புரட்சி ஒன்றுதான் என்பதை அறிந்து அதை காலகட்டத்தில் சரியாக களத்தோடு பொருத்தி போர் செய்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிற ஒரு பொதுக்குழு கூட்டம் இது. என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, என் நம்பிக்கைக்குரிய தங்கைகளே, தம்பிகளே, எனது அன்பு நாம் தமிழர் சொந்தங்களே, உலகில் நம்மொழி இனம் சாராத பெரும் அறிஞர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட வரலாற்று உண்மை, உலகின் முதல் மொழி தமிழ். உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். உலகில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்ற மக்கள் சீனர்கள், கிரேக்கர்கள் எல்லாவற்றையும் விட தமிழர்கள் அந்த பெருமை பெற்ற பேரினத்தின் பிள்ளைகள். உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள். அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்ததால் கலை இலக்கிய பண்பு